நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கடையல் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 செகண்ட் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சு துவரம்பருப்பு நல்லா. இப்போ இது கூடவே வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் பூண்டு, தோல் எடுக்காத பூண்டு, தக்காளி. நான் தக்காளி வந்து குட்டியாக இருந்ததுனால கட் பண்ணல, நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய், நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கூட எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இது சின்ன தக்காளி தான், நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். உப்பு தேவையான அளவு, மஞ்சள், குழம்பு மஞ்சள்தூள், மிளகாய், பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் 3 போட்டுட்டேன். நீங்கள் பச்சை மிளகாவே இருந்தால் கூட ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. புளி மூடிடலாம். இப்போ குக்கர் மூடி அடுப்பில் வச்சாச்சு, விசில் போட்டாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் 3 விசில் வரணும். வந்துடுச்சு 3 விசில். நம்ம வந்து இப்போ இதை எடுத்துடலாம். விசில் எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம் குக்கர். எப்படி வந்துக்குது பாருங்கள். நல்லா இப்போ இதை மத்து வச்சு கடைஞ்சி விட்டுடணும். பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் கூட தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லாவே கடைஞ்சாச்சு. ஒரு தக்காளி கூட நம்மளுக்கு தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கடைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணத்தில் மாற்றிக்கலாம். தாளிச்சிக்கலாம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் 3 போட்டாச்சு. இப்போ அது கூடவே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் பஜ்ஜி. நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசை இட்லி அதுக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.